நாங்கள் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம். டான்ஸ் ப்ரோக்ராம் ரோஸ் கார்டனோட இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் பரதநாட்டியம் ஆட வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஜா பொலி எவ்வளோ அழகாக இந்த யானை, காட்டெருமை, நிறைய குட்டி யானை, சிங்கம், நிறைய ஃப்ளவர்ஸு இங்கே வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இந்த ரோஸ் கார்டன்றது ஒரு பெரிய இடம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குட்டி இடம் இல்லை. கீழே இறங்கி போனால் நிறைய ஃப்ளவர் ஷோ இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் இருக்குது. பார்க்க நிறைய இடம் இருக்குது. நீங்களும் வந்து இங்கே என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு தனியாக அவ்வளோ விதவிதமான ரோஸ் இதுவே வச்சுருக்காங்க ஸ்டேஜ் போட்டு. அங்கேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணலாம் ரோஸ் கார்டன். ரொம்ப நல்ல இடம். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே ஊட்டிக்கு வருது இதான் ஃபஸ்ட் டைம். ப்ளஸ் இங்கே இந்த ரோஸ் கார்டன் கிட்ட எங்கள் வந்து ஃபேமிலியாக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நல்லா இருக்குது. எல்லா பேர்ஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நைஸ். நீங்களும் இதை வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். நிறைய இடம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ಥ್ಯಾಂಕ್ಯೂ. ನಾನು ಮಂಗಳೂರು ಕರ್ನಾಟಕದಿಂದ ಬಂದಿದ್ದೀನಿ. ಇದು ಗೌರ್ಮೆಂಟ್ ರೋಸ್ ಗಾರ್ಡನ್, ತಮಿಳುನಾಡು ಊಟಿಯಲ್ಲಿರುವ ಈಗ ಉದ್ಯಾನವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಿ ಒಳ್ಳೆ ಗುಲಾಬಿ ಹೂಗಳನ್ನು ನಾವು ಕಾಣಿಸುತ್ತೇವೆ, ನೋಡುತ್ತೇವೆ. ಎಲ್ಲ ಥರದ ಗುಲಾಬಿ ಹೂಗಳನ್ನು ನೀವು ವೆರೈಟಿ ಹೂಗಳನ್ನು ನೀವು ನೋಡ್ಬೋದು. ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ನನಗೂ ಇವಳು ನನ್ನ ತಂಗಿ ಸಿಸ್ಟರ್. ಸೊ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಾಯಿತು. ಒಳ್ಳೆ ಎಕ್ಸ್ಪೀರಿಯೆನ್ಸ್ ಆಯಿತು. ಒಳ್ಳೆ ಮೇಂಟೈನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಕ್ಲೈಮೇಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. ಮತ್ತು ಒಳ್ಳೆ ಸ್ಲೋಪಾಗಿ ಒಂದೊಂದೇ ಬೆಡ್ 34 ಬೆಡ್ಗಳಿವೆ. ಹಾಗೆ ಆಲ್ಮೋಸ್ಟ್ 9000 ಹೂಗಳಿವೆ. ಸೊ ತುಂಬ ವೆರೈಟಿಯಿಂದ ನೋಡಿ ಖುಷಿಯಾಯಿತು. ಎಲ್ಲ ವೀಕ್ಷಕರಿಗೂ ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ, ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಂತ.